அத்தை, என்ன மாப்ள? என்ன நடக்குது இந்த வீட்டில்? அவ என்னடனா வெளியே உட்காந்துட்டு போற வர குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கா. நீங்க என்னடனா யாருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளை என்னன்னா உங்களுக்கே சமையல் கற்றுக் கொடுத்துட்டு போகுது. எனக்கும் ஜெயந்திக்கு நேரமே போக மாட்டேங்குது. எங்களை வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காக போற வர வம்பெல்லாம் விலைக்கு வாங்க சொல்றா. இந்த வீட்ல ஒரு புள்ள இருந்தா நாங்க எதுக்கு ஊர் வம்புக்கு போறோம்? ஊர்ல இருக்க பிரச்சனையெல்லாம் ஓடி போய் தீக்குறீங்க. சொந்த பொண்டாட்டி பிரச்சனை கவனிக்க உங்களுக்கு நேரம் இருக்கா என்ன? இப்போ அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளை நல்லா தானே வச்சிருக்கேன். வீட்டை சுத்தி பாத்தீங்கல்ல, தினம் கடைக்கு போனா காய்கறி வாங்கிட்டு வராளோ இல்லையோ, ஒவ்வொரு குழந்தை போட்டோவா வாங்கிட்டு வரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியாது? ஊர்ல இருக்கிற ஸ்டுடியோல எவ்வளவு குழந்தை போட்டோ இருக்கோ அந்த எல்லா போட்டோவும் இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கு. அவளோட குழந்தை ஏக்கத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? பொண்டாட்டி ஏன் எப்படி இருக்கிறா, நான் ஏன் சமையல்காரியா மாறிட்டேன்னு இவ்வளவு ஆத்திரப்படுறீங்களே? இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையேங்கிற ஆதங்கம் தான். என்னத்த பேசுறீங்க? இல்ல எங்க கையில இருக்கு. அதுக்குன்னு ஒரு நேரங்கள வர வேணுமா? இத பாருங்க மாப்ள, கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணி நீங்களும் சந்தோஷமா இல்ல, நாங்களும் சந்தோஷமா இல்ல. புள்ள பாசத்தை விட சக்தி வாய்ந்தது பேர புள்ள பாசம். அதுக்காக நான் தினமும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? கோவில் கோவிலா சுத்துங்க, பரிகாரம் பண்ணுங்க. எத்தனையோ பேரு என்கவுண்டர்ல சுட்டு கொண்டிருக்கீங்க. ஒருவேளை அந்த பாவம் தானோ என்னமோ என் பொண்ணு வயித்துல கரு தங்க மாட்டேங்குது. அத்தை, நல்ல டாக்டரா போய் பாருங்க மாப்ள. அதெல்லாம் 2-3 டாக்டரை பார்த்தாச்சு அத்தை. அப்போ உங்க வேலைக்கு லீவ் போட்டுட்டு எங்கேயாவது ஒரு 6 மாசம் டூர் போங்க. நீங்க காக்கி சட்டையை போட்டிருக்கிற வரைக்கும் என் பொண்ணு கர்ப்பமே ஆக மாட்டா. என்னத்த பேசுறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மாப்ள? 100க்கு 60% ஆம்பளைங்க வேலை வேலைன்னு போக ஆரம்பிச்சு குடும்பத்துல எந்த உறவுகளுக்கும் ஆதரவு கொடுக்காம, எந்த ஒரு நல்லது கெட்டதுலயும் பங்கெடுத்துக்காம தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் மனைவியும் அவளை சார்ந்த உறவுகளும் தான் புருஷனோட கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன 100க்கு 60% ஆம்பளைங்கல்ல நீங்களும் ஒருத்தர். அத்தை, நீங்க என்ன சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, நான் பேசதான் செய்வேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. புகுந்த வீட்டுல விளக்கேத்துறாதா ஒரு மருமகளுக்கு சந்தோஷம். ஆனா அந்த வீட்டு பெட்ரூம்ல விளக்கு அணைஞ்சாதான் ஒரு மாமியாருக்கு சந்தோஷம். நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணுமோ தெரியல, என்ன விலை கொடுத்தாவது என் மகளுக்கு சந்தோஷத்தை வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த கடவுள் சந்தோஷத்தையே விலையா கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? லீலா, நேத்து பூஜாக்கு வளகாப்பு ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. என்னக்கா, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, நான் வீட்ல சும்மா தானே இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கும்பலா போனா நல்லாவா இருக்கும்? நானே ஏதோ தெரிஞ்ச பொண்ணுன்னு போயிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, நீ அங்க வந்திருந்தீனா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்ப. ஏன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் அதுக்கு சொல்லல லீலா, ஃபங்க்ஷனுக்கு மகாவும் வந்திருந்தா. மொட்டை தலைனும் வழுக்கு தலைனும் சீப்பு வைக்க போனாங்களாம். அந்த கதை தான் போ. ஒரு புள்ள பெத்தவ நானே வரல ஃபங்க்ஷனுக்கு, அவ இன்னும் கல்யாணம் ஆகாதவ, அவளுக்கு அங்க என்ன வேலை? பூஜாவும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு, அதனால வந்தாங்க. அந்த மகா அப்பப்ப ரொம்ப அப்பாவி மாதிரி நடந்துக்கிறா லீலா. நீ அங்க நடந்ததை மட்டும் சொல்லு, அவ அப்பாவியா படுப்பாவியான்னு நான் சொல்றேன். என்ன சொல்ற? திடீர்னு மாமா கையை பிடிச்சிக்கிட்டு பூஜாக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் வாங்க அப்படின்னு ஜோடியா போய் நிக்கிறா. என்ன அப்படி பாக்குற? மேல சொல்லு. கேட்டா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, துணைக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் நிக்கிறான். பிறக்கும் போது தனியா தானே பிறந்தா? அது மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்தோம். திடீர்னு மாமா பக்கத்துல வந்து நிக்கிறா. அப்படியே ஓங்கி ஒரு அப்ப வேண்டியதானே? ஏய், அது பூஜா வீட்டு ஃபங்க்ஷன். அவரு உன் புருஷன்கா. பல பொண்ணுங்க மத்தவளுங்க அப்பாவியா இருக்காங்கன்னு நினைச்சுதான் அவங்க புருஷனோடையே பழக விடுறாங்க. கடைசியில பார்த்தா நாம தான் அப்பாவி, அவளுங்க படுபாவின்னு புரியும். அதுக்குள்ள காரியம் கைமீறி போயிடும், புருஷனும் கைவிட்டு போயிடுவான். இதை விட பிரமாதமா உனக்கு யாராலையும் விளக்க முடியாது. ஏய், நீ அந்த மகா விஷயத்தை சொல்றியா இல்ல விளக்க சொல்றியா? ரெண்டையும் தான்.
நீ இப்படியே பெருசுபடுத்த கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த மக வயிறு பெருசாய் வந்து வாசல்ல நிக்க போறா. அப்புறம் நீயே இந்த வீட்ல வளகாப்பு செய்ய வேண்டிய காலம் வரும். ஏச்சி, என்ன பேசுற நீ? அதனால இப்பவே கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏய், அவர் ஒன்றும் அப்படிப்பட்டவர் இல்ல. மாமா அப்படி இல்லக்கா. ஆனா அந்த மகா லீலா, போடுற புகைய கொஞ்சம் பார்த்து போடு, இல்லனா சாம்பிராணி ஜாஸ்தியாயிட போகுது. நானும் அந்த மகாவை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, அவ பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சாலே அப்படியே வயிறு எரியுது. எதையாவது பேசி நான் தேவையில்லாம உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிறேன். என்ன பண்றது, கடைசியில நான் மட சாம்பிராணி ஆயிடுறேன். இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இளவரசி, மகா நேத்து நடந்துகிட்ட விதம் சரியில்லைதான். ஆனா அதுல ஏன் பங்கு எதுவுமே இல்ல. அவ என்ன கூப்பிட்டப்போ நான் மேடைக்கு போகாம இருந்திருந்தா அவ வேற ஏதாவது விபரீதமா செஞ்சிருப்பா. அதனால சில சமயம் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நான் உங்களை எதுவும் சொல்லலையே. நீ ஏதாவது சொல்லியிருந்தாதான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. நீ ராத்திரில இருந்து எதுவும் பேசாததான் எனக்கு இப்போ வரைக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு. நேத்து ராத்திரியே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஒரு புருஷன் பொண்டாட்டியை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவ அதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை அவளுக்கு இல்ல, புருஷனுக்கு தான் அர்த்தம். அந்த பயம் இருக்கட்டும் மாமா. லீலா, சும்மா இரு. நீ சும்மா இருக்கா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. புருஷங்காரன் லிவர் மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா முதலுக்கே மோசம். பொண்டாட்டிங்க கிட்னி மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா இந்த ஆம்பளைங்க இன்னொன்னு வச்சு சந்தோஷமா மேனேஜ் பண்ணிடுவாங்க. அம்மா தாயே, உனக்கு வேணும்னா யூனிவர்சிட்டில இருந்து PhD சர்டிபிகேட்டே வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். உன் உதாரணத்தெல்லாம் இங்க சொல்லாத. இங்க பாருங்க, மகா கம்பெனில நீங்க வேலை செய்யறதையோ இல்ல அவ கூட பேசுறதையோ நான் எந்த தப்பும் சொல்லல. மகா உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்கான்னு எனக்கு புரியுது. ஆமாம்மா, நான் தப்பானவன் இல்லைங்கிறதுனால அவ என் மேல அந்த நம்பிக்கையை வச்சு உரிமை எடுத்துக்கிறா. மகா உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்க மாதிரி நானும் உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா 2 நம்பிக்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. சரிம்மா, அதை இந்த மரமண்டைக்கும் புரியுற மாதிரி சொல்லு. உங்களை நம்புற அக்காவாலேயே உங்களை இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியல. இந்த லட்சணத்துல உங்களை ஏமாத்துற அந்த மகாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும். லீலா, சரி விடுறியா? இதை பாரு, ஏன் புருஷன் மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா மகாதான் இவர்கிட்ட பழகிறதும் பேசுறதும் ஒரு லிமிட்டா இருக்கணும். அதை பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. சரிம்மா. அக்கா, இப்படியே சொல்லி உன் புருஷன் கிட்ட அவளை பேச விட்டுரு. அவ கூடிய சீக்கிரத்துல உன்னை தனியா பேச விடுறாளா இல்லையான்னு பாரு. அன்னைக்கு நான் என் பேரை மாத்திக்கலனா நான் லீலாவே கிடையாது. ஏய், பாருமா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்கா. ச்சே, என்ன பண்றதுனே எனக்கு புரியல. சரிம்மா, நான் போய் ரெடி ஆறேன். என்னம்மா பூஜா, என்ன சாப்பிடுற? கேசரி அத்தை. நேத்து ஃபங்க்ஷன்ல செஞ்சது. நெய், முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல டேஸ்டா இருக்கு அத்தை. நல்ல டேஸ்டா தான் இருக்கும். நிறைய நெய். ரொம்ப சாப்பிடாதம்மா, அஜீரணம் ஆயிட போகுது. ஆசையா இருக்கு அத்தை. நீங்களும் சாப்பிடுறீங்களா? இல்லனா எனக்கு வயிறு வலிக்கும். எனக்கு அதெல்லாம் வேணாம். ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் சாப்பிடுங்க. வேணாம்மா, சாப்பிடணும்னு ஆசையத்தான் இருக்கு, ஆனா முடியாதே. நீ வேணா ஒண்ணு பண்ணு, அங்கே இருந்து காட்டு, கண்ணால பார்த்து திருஷ்டவா திருப்தி அடைஞ்சுக்கிறேன். அப்படின்னா? திருஷ்டவா திருப்தி தெரியாதா? தெரியாதே. திருஷ்டவா திருப்தினா தெரியாதா? சரி, கடவுளுக்கு நம்ம நைவேத்தியம் படைக்கிறோம், கரெக்ட்? பிசிக்கலா அவர் வந்து சாப்பிடுறது இல்ல. நம்ம என்ன பண்றோம், அதை படைச்சு ஐதீகம் என்னன்னா அவர் கண்ணால பார்த்து திருப்தி அடைஞ்சுக்கிறாரு. சரியா? அதுக்கு பேருதான் திருஷ்டவா திருப்தி. அது போல நீ அங்கேருந்து காட்டு, நான் கண்ணால இங்கேருந்து பாக்குறேன், திருப்தி அடைஞ்சுக்கிறேன், அது போதும். மாமாவுக்கு நெய் கேசரினா ரொம்ப பிடிக்குமாமே. அத்தை, நேத்து மாமா இந்த நெய் கேசரிய மட்டும்தான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரு. நீங்க நெய் கேசரி செய்யறதுல பெரிய எக்ஸ்பர்ட்னு கமெண்ட் வேற கொடுத்தாரு.
இப்ப எதுக்கு இதெல்லாம்? அத்தை, நேத்து ஃபங்க்ஷன் பிரமாதமா சூப்பரா இருந்துச்சு. நீங்க கிராண்டா பண்ணீங்க. மாமா வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டாரு. நீங்க 2 பேருமே சூப்பர் ஜோடி, நல்ல பொருத்தம். அவரை பார்த்து நீங்க நிறைய வெக்கப்பட்டீங்க. நான் பார்த்தேனே. அவரை பார்க்கும்போது உங்க முகம் அப்படியே செவந்து போச்சு. அந்த செவப்பு வெக்கத்துல இல்ல, கோவத்துல. அவரை பார்த்து நான் எதுக்கு வெக்கப்படணும்? என்ன பார்த்துதான் அவர் வெக்கப்படணும். செய்யற காரியத்துக்கு. சரிங்க அத்தை, இப்படியே மாமாவோட சேர்ந்து சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்பதான் ஒண்ணு சேர்றது? இத பாரு, ஓ ஆசைக்கு வேண்டிதான் அங்க கூப்பிட்டு கிப்டெல்லாம் ஆச்சு. இதோட விடு, தொடர்கதையா அப்படியே கொண்டு போகாத. அத்தை, நேத்து மாமா வந்தது ஒரு ஆரம்பம்தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு. பிரசவம், குழந்தைய தொட்டில போடுறது, பேர் வைக்கிறது, குழந்தைய வளர்க்கறதுன்னு இன்னும். அதுக்கெல்லாம் நான் இருக்கேன். சரி, ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு, ஒரு ஆபத்து வந்துச்சு. அப்போ வீட்ல எப்பவும் ஒரு ஆம்பளை துணை வேணும். இந்த பார், பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைய எந்த ஆம்பளை துணையும் இல்லாம தான் வளர்த்தேன். எத்தனையோ கஷ்டம், இதுக்கு மேல கஷ்டம் வந்திருக்கு. போராடி இருக்கேன், ஜெயிச்சுட்டு வந்தாச்சு இவ்வளவு தூரம். இந்த பாரு, இப்ப நல்லா இருக்கும். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் லீவ் இட். சரிங்க அத்தை, உங்களுக்காக இல்லைனாலும் என் பிள்ளைக்காகவாவது. அப்பாதான் இல்லாம போயிட்டாரு, தாத்தாவாவது இருக்கட்டுமே. என்ன பண்ணாலும் என் புருஷனை உங்களால திரும்ப கொண்டு வர முடியாதுல்ல. நான் ஏதாவது பண்ணி என் மாமாவை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். பூஜா, பூஜா, என்னம்மா? என்னம்மா, என்னம்மா, என்னாச்சு? ஐயோ, ஐயோ, டெலிவரி டைமா? ஐயோ, என்னம்மா இதை நான் அப்பவே சொன்னேன், டென்ஷன் ஆகாதன்னு. கூல் 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 டவுன், கூல் டவுன், கூல் டவுன். பிடிவாத, அத்தனை பிடிவாத. ஜெயஸ்ரீ, அமுதா, எங்கடி போய் தொலைஞ்சிங்க? ஐயோ, என்னம்மா? ஐயோ, டாக்டர்கிட்ட போலாமா? முடியல. ஐயோ, அப்படி சொல்லாதம்மா. ஐயோ, வாமா, வாமா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. வாமா, முதல்ல எந்திரி, முதல்ல எந்திரி. இங்க பாரு, பாரு, நான் கை கொடுக்கறேம்மா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ். வாமா, வாமா. ஐயோ, இந்த ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஐயோ, இந்த ஃபோன் எங்க போச்சு? முடியல. செல்போன் எங்க போச்சு? ஐயோ, ஐயோ, அத்தா வலிக்குது. இருமா, வந்துட்டேம்மா. ஐயோ, தூது வந்துட்டேம்மா பூஜா. இருமா, இருமா, டாக்டர் பேசுறேன். இது வந்துட்டு டாக்டர் பேசுறேன். இரு. ஹலோ, என்னடா இது? இது வரேம்மா. ஹலோ, எடுங்க டாக்டர் ப்ளீஸ். அப்படி கால் வெயிட்டிங் வருது. ஹலோ, ஹலோ, எடுங்கப்பா. என்னது இது? கால் வெயிட்டிங்க பார்த்து ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? கடவுளே, எடுங்க டாக்டர், எடுங்க போன. அத்தை, பூஜா, இப்ப புரியுதா? ஒரு ஆபத்துக்கு, ஆத்திர அவசரத்துக்கு இந்த வீட்ல ஒரு ஆம்பளை துணை வேணும்னு. என்ன? உனக்கு நிஜமா வயித்து வலி இல்லையா? அதுக்கு இன்னும் 1.5 மாசம் இருக்கு. கொன்னுபட வேண்டிய ராஸ்கல். என்ன என்ன பண்ற நீ? என்ன இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சியா? இல்ல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத எமர்ஜென்சியா? போய் பாரு விவசாயிகள்லாம். போய் பெத்துட்டு நேரா போய் நாத்து நடுவாங்க திருப்பி. இங்க ஜெயஸ்ரீ இருக்கா, அமுதா இருக்கா, செல்வம் இருக்கா. என்ன நாங்கெல்லாம் குழந்தை பெத்துக்காதவங்க நினைச்சியா? இதுக்கு போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருவோம் போல. உங்களை நான் எப்படிதான் கன்வின்ஸ் பண்றது? கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். Damn it. There is a limit. இந்த பாரு, இந்த மாதிரி ஏதோ பண்ண
சும்மா இருக்க மாட்டேன். அழாத. அழுதா போட்டு வேண்டியது. எதுக்கு எடுத்தாலும் அழ வேண்டியது. சாரி சாரி. ஓகே. அப்ப மாமா மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? வரலமா, ஒண்ணு இல்ல. ஓகே, லீவ் இட். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா என் ரூம் லாக் பண்ணிருக்கு? Sir. உள்ள க்ளீன் பண்ணல? தெரில சார். இந்த பதில் சொல்றதுக்கா எந்திரிச்சு வந்த? போய் வேலையை பாரு போ. ஏப்பா இங்க வா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இன்னும் என் ரூமை ஓபன் பண்ணல? அக்கௌண்டன்ட் சாவி தரமாட்டேன்னு சொல்லிட்டார் சார். அக்கௌண்டன்ட் உங்களை வர சொன்னார் சார். என்ன வர சொன்னாரா? ஆமாம் சார். இந்த கம்பெனிக்கு நான் ஹையர் அஃபீஷியல். அவரை வர சொல்லு. நான் கேட்டேன் சார். சாவி வேணும்னா வர சொல்லு, இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே நிற்க சொல்லு. சாவி தனியாக நடந்து வரான்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுகிறார் சார். மகா மேடம் எங்க? ஆஃபீஸ் ஒரு வாரமாக அக்கௌண்ட் பொறுப்பில் விட்டுட்டு எங்கேயோ போயிருக்காங்க சார். சரி, நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே சார். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற அனைவரும் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. குட் மார்னிங். வெரி பேட் மார்னிங் ஃபார் யூ மணி. உனக்கு கணக்கு வழக்கு தான் சரியா தெரியாதுன்னு நினைச்சேன். ஆபீஸ்ல எப்படி உட்காரணும்னு கூட தெரியாத உனக்கு? ஹே, அத நீ சொல்லும்போது ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. ஏன்? ஏன்னா உனக்கு வேலை போனதே உனக்கு தெரியல, ஆனா எனக்கு என்னென்ன தெரியலன்னு லிஸ்ட் போடுற பாரு. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா தான் இருக்கு. நிஜமாவே நீ காமெடி பீஸ் தான். ஏய், என்னடா உளற? நான் உளரலப்பா கண்ணே. உன் வேலை பொட்டுக்கிச்சு, பிச்சுக்கிச்சு, போயே போச்சு. இட்ஸ் கான். நம்மளையா? வெயிட் பண்ண. பிரிச்சு படி. என்னோட ஆழ்ந்த அனுதாபங்க. நான் உடனடியா எம்டியை பார்க்கணும். ஓ, பார்க்கலாமே. அவங்க ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்காங்க. உடனே பார்க்கணும்னா ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி சிங்கப்பூர் போயிடு. ஆனா ஒரு விஷயம், அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. டேய், அவங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. காலாவதியான பொருளும் தெரிஞ்சா அதை உடனே குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் உலக நடப்பு. உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு டெர்மினேஷன் லெட்டரில் கையெழுத்து போட்டு நான் வாழ்க்கையிலேயே செஞ்ச உருப்படியான காரியம்னு சந்தோஷமா சொல்லிட்டு போறா அந்த பொண்ணு. ஆமா, அப்படி என்னையா செலிமிஷன் பண்ண? இல்ல எதுவுமே பண்ணலையா? ஏய், என் மேல கை வைக்காத. ஏன்னா நான் இந்த கம்பெனியோட இன்சார்ஜ். நான் நினைச்சேன் போலீஸை கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். சரியா? நானே சண்டை போடுறவன், நானே டீசெண்டா பேசும்போது நீ ஏன் தகராறு பண்ற? கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்ட. கிளம்பு கிளம்புமா. ஹேய், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுமா. சார், என்ன நடக்குதுன்னே தெரியல சார். நானும் மகா மேடம்க்கு காலையிலேருந்து கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நாட் ரீச்சபிள்னு வருது. நான் பாத்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே சார். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். நான் ஸ்ருதி பேசுறேன். ஸ்ருதி, எப்படிமா இருக்க? நான் உங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். என்னமா விஷயம்? சார், மகா எங்க? இல்ல சார், திடீர்னு எங்கேயோ அவசரமா ஊருக்கு கிளம்பி போறதா சொல்லிட்டு போனா. காலையில ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணா ஆபீஸ் விஷயமா சிங்கப்பூருக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. நீங்க இல்லாம அவ மட்டும் எப்படி சார் தனியா போவா? உண்மையை சொல்ல போனா எனக்கே இப்பதான் தெரியும். மகாவை பத்தி உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் உன்னை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட விசாரிக்கிற? பொய் சொல்லாதீங்க சார். சின்ன துரும்பு அசைச்சா கூட உங்க பேரை சொல்லிட்டு தான் அசைப்பா அந்த மகா. உங்ககிட்ட சொல்லாம எப்படி சார் அவ போவா?
இதை நான் பாராட்டா எடுத்துக்கிறதா இன்சல்ட்டா எடுத்துக்கிறதா? அப்போ உங்களுக்கும் தெரியாம என்கிட்டயும் சொல்லாம எப்படி சார் என்ன நடக்குதுங்க? இன்னொரு விஷயம் கேட்டா நீ நம்ப மாட்ட ஸ்ருதி. போறதுக்கு முன்னாடி உங்க மகா எனக்கு டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கா. சார் ஷாக்கிங்கா இருக்கு சார். மகாவுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது ஆபத்து இருக்கா? இல்ல யாராவது த்ரெட்டன் பண்ணிருக்காங்களா? அப்படி ஒன்றும் தெரியலையே சார். என்கிட்ட சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தா. அந்த பூஜை வளகாப்புல உங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டதா சந்தோஷமா வேற என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு ஏன் இப்படி பண்ணிட்டா? சரிம்மா, ஏதாவது தகவல் வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி. ராஜலட்சுமி எப்படி இருக்கா? நான் அடிக்கடி அவளை நினைச்சுப்பேன். பார்க்கணும் போல ஆசையா இருக்கு சார். வீட்டுக்கு வாமா. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நாங்கள்லாம் இருக்கோம். தேங்க்யூ சார். சரி. இளவரசி, இளவரசி. இது வரங்க. ஏங்க இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? கதவை சாத்திட்டு வா சொல்றேன். ராஜி தூங்கிட்டா. உங்களுக்காக தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சப்பாத்தி பண்ணியிருக்கேன், எடுத்து வைக்கட்டுமா? இதோ வரேன். லீலா இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம வீட்டு பக்கமே வரலங்க. என்னங்க ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னா சாப்பிடுங்க. நான் ஊட்டி விடுறேன். இல்ல வேண்டாம், நானே சாப்பிட்றேன். என்னங்க என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லும்போதே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. டெய்லியும் வீட்டுக்கு வந்தவுடனே 4 கேள்வி மறக்காம கேட்பீங்க. ராஜி தூங்கிட்டாளா, டிஃபன் என்ன சமைச்ச, சாப்பிட்டியா, லீலா வந்தாளான்னு. ஆனா இன்னைக்கு இந்த 4 கேள்விக்கு நானே பதில் சொன்னேன். நீங்க இதை காதுலயே வாங்கிக்கல. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சாப்பிடாம கூட எந்திரிச்சு வந்துட்டீங்க, என்னாச்சு? மகா திடீர்னு சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டா. ஓஹோ, மகா இல்லாததுதான் மூட் அவுட்டா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. நானும் அந்த அர்த்தத்துல கேட்கலங்க, சாதாரணமா தான் கேட்டேன். மகா ஒரு கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட தனியா சிங்கப்பூர் கிளம்பி போயிருக்கா. நான் அந்த கம்பெனில வேலை பார்க்கறேன். தொழில் ரீதியா நானும் சிங்கப்பூருக்கு போயிருக்கணும். ஆனா என்கிட்ட ஒரு தகவல் கூட சொல்லாம அவ தனியா கிளம்பி போயிருக்கா. அது அவ கம்பெனிங்க, அவ இஷ்டம், அவ போவா. அவ கூப்பிட்ட நீங்க போங்க, கூப்பிடலன்னா விட்டுருங்க. அந்த கம்பெனில என்னோட பொறுப்புகள் என்னன்னு தெரியாம நான் எப்படி வேலை செய்யறது இளவரசி? நாளைக்கு கம்பெனி சம்பந்தமான முடிவுகளை நான் எப்படி எடுக்கிறது? திடீர்னு நாளைக்கு நீங்க இந்த கம்பெனியோட சிஇஓவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நான் என்னமா பண்றது?
ரொம்ப சந்தோஷம், என்னை விட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துருங்க. வேலையை விடுறது சுலபம், ஆனா இந்த வீடை விடுறது, இந்த வீடு என் பேர்ல இருக்கு, ஆனா பத்திரம் அவகிட்ட இருக்கு. இது பாருங்க, நீங்க வேலையை விட்டாலும் வீட்டை விட்டாலும் மகா உங்களை விட மாட்டா. ஏன்னா நீங்க அவளுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்படி சொல்ல முடியாதுமா. வர வர அவ நான் வேலையை விட்டு அங்கிருந்து அனுப்பின ஆட்களை என்ன கேட்காமலே வேலைக்கு சேர்த்துட்டு இருக்கா. அந்த கம்பெனி அக்கௌண்டன்ட் அவ்வளவு பெரிய ஃப்ராடு. அவனை கூப்பிட்டு திரும்பவும் வேலைக்கு வச்சிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. அவ என்கிட்ட சொல்லாம ஷாப்பிங் கூட போக மாட்டா. ஆனா இப்போ சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கா. அவளை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. இது பாருங்க, நீங்க ஓவரா ஃபீல் பண்றீங்க. ஆபீஸ்ல இருந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதை நாம தான் சமாளிக்கணும். அதுக்காக சொல்லல இளவரசி. இப்போ என் நிலைமை திருசங்க சொர்க்கமா எதையுமே முடிவு பண்ண முடியாம இருக்கேன்னு சொல்றேன். இப்பதான் இங்க பால் காய்ச்சணும், மறுபடியும் அதுக்குள்ள வேற வீடு தேட முடியுமா? இப்படி வாழ்க்கை பூரா வேலையை மாத்தி வீடை மாத்தி ஓடிக்கிட்டே இருந்தா எப்பதாமா நம்ம செட்டில் ஆகுறது? இத பாருங்க, வாழ்க்கையில முன்னேறணுங்கிறது நம்ம போற திசையில தான் இருக்கே தவிர போற வேகத்துல இல்ல. தப்பான திசையில எவ்வளவு வேகமா போனாலும் அதனால பிரயோஜனம் இல்ல. ஆனா சரியான திசையில நம்ம மெதுவா முன்னேறினாலும் நாம ஜெயிச்சிடலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி போறோங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டா நம்ம யாருக்காகவும் பயப்பட தேவையில்ல. புரியுதா? வாஸ்தவம் தாம்மா. சரி, வந்து சாப்பிடுங்க. என்னமோ தெரியல, எனக்கு சாப்பிடுற மூடே இல்ல. கொஞ்சம் பால் மட்டும் கொடுக்குறியா? ம். சரி, நான் குழந்தைகிட்ட இருக்கேன், நீ எடுத்துட்டு வா. டேய் சுப்பிரமணி, நீ எங்கடா? எங்க எப்படா இருக்கு? நல்லா இருக்கியா? என்னடா? இப்பதான்டா நிம்மதியா இருக்கேன். கோட் சூட் போட்டுக்கிட்டு கம்பீரமா உள்ள வந்த சுப்பிரமணி ஆட்டோல வந்து உட்காந்து நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி பெருமிச்சு விடும்போது தெரிஞ்சுக்கிட்டேன்டா நீ எதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. என்ன பிரச்சனை முதல்ல என்கிட்ட சொல்லாத. உன் வீட்டுக்கு தான் போயிருந்தேன், வீடு போட்டு இருந்துச்சு. ராணி ஊருக்கு போயிருக்கா, அதான் மதிய சாப்பாட்டு வீட்டுக்கு போகல. ஆமா, நீ வேலைக்கு போகலையா? வேலை போச்சுடா. அப்படி வாடா வெளிக்கு. முதல்ல அதான் உங்ககிட்ட கேட்டேன். சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? மனசே சரியில்லடா, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். டே மணி, என்னடா பிரச்சனை? நல்ல கம்பெனி, நல்ல வேலை, உனக்கு கார்பனெல்லாம் கொடுத்துச்சு அந்த பொண்ணு. உன்னை தாங்குச்சேடா. கறிக்கடைக்காரன் ஆடு வளர்த்தா அது பிரியத்தினால இல்லை, பிரியாணிக்குன்னு அர்த்தம். காக்கி சட்டை போடும்போது இருந்த நிம்மதி கோட்டு சொட்டு போட்ட போது இல்லடா. அப்ப நிஜமா வேலை போச்சா? இந்த விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களாடா கணேஷ்? சரி, வீட்டுக்கு தெரியுமா? இன்னும் சொல்லல. இளவரசி கவலைப்படுவா. ஏற்கனவே இப்பதான் அவளோட ஒண்ணு சேர்ந்து புதுசா வாழ்க்கையை ஆரம்பிச்சு செட்டில் ஆகிற நிலைமையில இருந்தேன். அதுக்குள்ள இந்த கனவு கலைஞ்சிடுச்சு. சரி சரி விடு. எதை எடுத்துட்டு வந்தோம் அதை எடுத்துட்டு போறதுக்குன்னு என் தலைவரே சொல்லியிருக்காரு.
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஒன்று போனால் அதை விட நல்லது ஒன்று வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. கஷ்டப்பட்டு 4 படி ஏறினா 40 படி சறுக்குது. டேய், எது நடந்தாலும் கவலைப்படாமல் இருக்க கற்றுக்கணும். கவலை வந்து ஒரு கொசு மாதிரி. நீ ஏதாவது வேலை செய்கிறேன்னு வச்சுக்கியா, அது உன்னை சுற்றி சுற்றி வந்து பேசாமல் பறந்து போயிடும். நீ ஸ்தம்பித்து உக்காந்த, அப்புறம் அது உன்னை கடிக்கும், உன் ரத்தத்தை குடிக்கும். அதனால தான் நானும் ஒரு முடிவு பண்ணி உங்ககிட்ட வந்துட்டேன். என்னது? திரும்ப ஆட்டோ ஓட்ட போகிறேன். டேய், என்ன விளையாடுறியா? கோட் சூட்டு போட்டுக்கிட்டு ஃபாரின் கம்பெனிலாம் ஒப்பந்தம் பண்ணிட்டு காரில் வேலைக்கு போய் வந்துட்டு இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுன்ற அது நல்லா இருக்காது மணி. மானம் அவமானம் பற்றிலாம் கவலை இல்லை கணேஷ். வாழ்க்கையில் நிறைய மேடு பள்ளங்கள் ஏறி இறங்கியாச்சு. சொந்த கம்பெனிக்கு முதலாளியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டோ ஓட்டவே வந்தேன். ஒரு கம்பெனியில் நல்ல போஸ்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் இப்போ ஆட்டோ ஓட்ட வந்திருக்கேன். வாழ்க்கையில் முன்னேறணும்னா காசு பணம் ரொம்ப முக்கியம். ஒரு கடங்காரனாக இருக்கிறத விட ஒரு ஆட்டோக்காரனாக இருக்கிறது சந்தோஷம் தானே. இப்போ நான் என்ன பண்ணணும் உனக்கு? உன் ஜாமீனில் மறுபடியும் ஒரு ஆட்டோ எடுத்துக்கூட. தூத்தரி பிசத் மேட்ரு இது. இதுக்கு எவ்வளோ பில்டப்பா? இருந்தாலும் நீ இன்னொரு தடவை யோசிச்சுக்க சுப்பிரமணி. நீ பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சவன், நாளைக்கு அதே கம்பெனிக்கு சவாரி கூட வரலாம். சந்தோஷமா போவேண்டா. இதை விட என் ஆட்டோவில் சவாரி செஞ்சவங்க ச்சே இந்த ஆட்டோக்காரனா அப்படின்னு இதுவரை யாரும் கேட்டதே இல்லை. மணி நம்ம ஆட்டோக்காரன் தான் சொல்லியிருக்காங்க. இதான் எனக்கு கிடைச்ச லைசன்ஸ். இது போதும் இல்ல? இது போதும்டா, வாடா போலாம். பூஜா, என்னம்மா சைலண்டா வந்து நின்றுட்டு இருக்க? வாமா, வந்து உட்கார். ரொம்ப டீப்பா படிச்சுட்டு இருக்கீங்க. அது சரி, இந்த பக்தி புக்கெல்லாம் ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. என்ன பண்றதுமா, முதல்ல பிரம்மச்சாரி, அடுத்தது சம்சாரி, கடைசியில சன்னியாசி தானே. அதான் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? செக்கப்க்கு போயிருந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. நீங்க வந்தது நல்லதா போச்சுமா. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். கிஃப்டா? அன்னைக்கு வளகாப்புக்கு தான் வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்களே. அது அன்னைக்குமா, இன்னைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் பாரு. இந்தா. மாமா, ஆக்சுவலி நெக்லஸையும் கம்மலையும் ஒரே டேட்ல தான் ஆர்டர் பண்ணேன். ஆனா இது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போட்டுக்க. மாமா வேண்டாம், அத்தை திட்டுவாங்க. ஆமா, அவ கிடக்க. நீ போட்டுக்கமா. முதல்ல காதுல போட்டுக்க. நான் இத காதுல போடணும்னா நான் சொல்றத நீங்க உங்க காதுல போடணும். என்ன கடுக்கனா? இல்ல, நீங்களும் அத்தையும் ஒரே வீட்ல ஒன்னா வாழணும். என்ன சிரிக்கிறீங்க? இடுக்கண் வருங்கால் நகுக. இந்த கடுக்கன் இடுக்கன்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. நாம பிரிஞ்சிருக்காம ஒன்னா ஒரே வீட்ல இருக்கணும். பூஜா, பூக்குற எல்லா பூக்களும் சாமி சன்னதிக்கு போறது இல்ல. சிலது சாக்கடைக்கும் போகுது, சிலது சருகாகவும் போகுது. மாமா, நீங்க பக்தி புத்தகம்லாம் படிக்கிறீங்க, ஆனா இந்த வேதாந்தம்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் நிஜமா தம்மா சொல்றேன். தமிழரசியே ஆசைப்பட்டாலும் அவ கூட சேர்ந்து வாழற தகுதி எனக்கு இல்லம்மா. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? எல்லாம் நான் செஞ்ச பாவம்மா. நியாயத்தை ரோட்ல விட்டுட்டு அநியாயத்தை கூட்டிக்கிட்டு கார்ல சுத்தினவனா. எத்தனையோ பேரோட பாவங்களை கோர்ட் ரூம்ல உட்காந்து நான் கழுவி இருக்கேன். இன்னும் சொல்ல போனா எத்தனையோ பேர் தொங்க வேண்டிய தூக்கு கயிறை அசால்ட்டா அவுத்து விட்டுட்டு அதுல நான் ஊஞ்சல் ஆடி இருக்கேன்.
என் மேல இருக்கிற கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் தான் நியாய தேவதை கண்ணை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான்னு நான் ஒவ்வொரு கேஸ்லையும் ஜெயிக்கிறப்பெல்லாம் நினைச்சிருக்கேன். இதை விட என்னை பத்தி நான் உனக்கு என்ன சொல்லணும்? தமிழரசி உனக்கு அமுதா கேஸை பத்தி சொல்லியிருப்பா இல்ல? பாவம்மா, 10வது படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு காசுக்கு ஆசைப்பட்டு அநியாயமா அந்த பொண்ணு மேல ஒரு கொலைப்பழிய போட்டிருக்கேன். ஓ அத்தை என்ன வெறுக்கிறதுல தப்பே இல்லம்மா. மாமா, எவ்வளவு பாவம் செஞ்சனா நரகத்துக்கு தான் போவேன்னு நீ நினைப்ப. ஆனா அதான் இல்ல, எனக்கு சொர்க்கம்தான். ஐம் a privileged class. எப்படி தெரியுமா? கடவுளையே கும்பிடாத ஒருத்தன் பஸ் டிரைவரா இருந்தான். அவன் பஸ் ஓட்டியே 10,000 பேரை கொன்னுட்டான். அவன் பஸ்ல யார் ஏறினாலும் அவனை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. ஒரு நாள் பஸ் ஓட்டிட்டு போகும்போது பஸ் மலைப்பாதையில உருண்டு விழுந்து அவன் செத்து போயிட்டானா. கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் சொர்க்கத்துல இருக்கானா. அவனுக்கு ஒரு பெரிய ஷாக். நாம இவ்வளவு பேரை கொண்டிருக்குமே, நமக்கு நரகம் தானே கிடைக்கணும், சொர்க்கம் எப்படி கிடைச்சதுன்னு அவன் கடவுள்கிட்ட கேட்டானா. அதுக்கு கடவுள் சொன்னாரா, நீ பஸ் ஓட்டின போது எத்தனையோ பேரை கடவுளை காப்பாத்து கடவுளை காப்பாத்துன்னு என்ன நினைச்சு கதற வச்சிருக்க. உன் பஸ்ல ஏறின எத்தனையோ நாத்திகர்கள் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது ஆத்திகர்களா மாறி இருக்காங்க. அந்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்துதான் நீ இன்னைக்கு சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன்னு கடவுள் சொல்றாராம். அந்த மாதிரி எங்கிட்ட மாட்டின எத்தனையோ பேர் கடவுளை நினைச்சு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அந்த புண்ணியெல்லாம் எனக்கு தாம்மா. அதனாலதான் சொல்றேன், நான் செத்தா எனக்கு சொர்க்கம்தான். பூஜா, நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. எனக்கு நீங்க சொன்ன கதையும் பிடிக்கல, இந்த டிஸ்கஷனும் பிடிக்கல. எனக்கும் உங்களை சமாளிக்க ஏகப்பட்ட கதைகள் தெரியும். அதெல்லாம் நான் சொன்னேன்னா டைம் வேஸ்ட். நான் கேக்குறது ஒரே ஒரு கேள்வி, எனக்கு தேவை ஒரே ஒரு பதில். அத்தையோடு சேர்ந்து நீங்க வாழ போறீங்களா இல்லையா? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பூஜா, சில கேள்விகளுக்கு பதில் சொல்றது புத்திசாலித்தனம், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன் மாமா, என் மேல உங்களுக்கு இரக்கமே இல்லையா? நீங்களும் அத்தையும் எதுக்கு என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்க குடும்ப வாரிசை சுமக்கிறேன், அதுக்கு பரிசா நீங்க கொடுக்கிற தண்டனையா இது? பூஜா, அதான் மாமா உண்மை. பூஜா, உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் உன்னோட வளகாப்புக்கு வந்தேனா இல்லையா? நான் வந்தப்ப உன் அத்தையோட ரியாக்ஷனை நீ கவனிச்சியா? என்ன வானே அவ கூப்பிடல. ஏன்னா நான் வந்ததே அவளுக்கு பிடிக்கல. பிடிக்காத ஒருத்தி கூட இனிமே நான் சேர்ந்து வாழ்ந்து என்னம்மா சாதிக்க போறேன்? அவ அங்க, நான் இங்க சந்தோஷமா இருக்கும். எதுக்கு 2 பேரும் ஒன்னு சேர்ந்து மறுபடியும் சண்டை தான்? மாமா, அவங்க ஒன்னும் உங்களை வெறுக்கல, சுலபமா விட்டு கொடுக்க அவங்க இன்னும் உங்களுக்கு இடம் கொடுக்கல. அத நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் சொல்லு பூஜா. இத பாருமா, நானும் அவளும் ஒன்னு சேர்ந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கோயிலா இருக்கிற அந்த வீடு கோர்ட் ஆயிடும். நாங்க 2 பேரும் சந்தோஷமா எதுவுமே பேச மாட்டோம். சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பத்தி பேசி சண்டை தான் பெருசாகும். இதெல்லாம் எதுக்குமா சொல்லு? ஆமா மாமா, சண்டை வரும், பிரச்சனை வரும், புயல் வரும், எல்லாமே வரும். ஆனா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அமைதி வரும் இல்லையா? ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஒரு வெளிச்சம் வரும்ல? உங்க 2 பேர் மேலயும் நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல. என் மேல அன்போ பாசமோ கேரோ கிடையாதும்மா. நிச்சயமா இருக்கு. ஓகே பூஜா, அப்படி இருந்தா I want to see it. Prove it to me. Let me get. மாமா, மாமா, என்னாச்சு? ஐயோ, மாமா, மாமா என்னாச்சு? மாமா, மாமா, ஐயோ, எந்த டேப்லெட் எனக்கு தெரியலையே மாமா. எடுத்துட்டு வரேன். மாமா, இந்தாங்க, தண்ணி குடிங்க. குடிங்க. மாமா,
இப்ப பரவாயில்ல. எங்கடி போனா இந்த பூஜா? 4 மணிக்கு எனக்கு கார் வேணும்னு சொல்லியிருக்கேன். இதுல செல்ஃப் டிரைவிங் வேற. பொடிவா. அம்மா, நீங்க தானம்மா ஒரே இடத்துல உட்காராத, அங்க இங்க நடந்தாதான் சுகப்பிரசவம் ஆகும்னு சொன்னீங்க. அதான் கார் ஓட்டிட்டு போயிருக்காங்க. நான் சொன்னது அங்க இங்க நட, குனிஞ்சு நிமிரு. செல்ஃப் டிரைவிங்ல கார் எடுத்துட்டு போக சொல்ல. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அண்ணி செக்கப் முடிஞ்சு எப்பவோ கிளம்பிட்டாங்களாம். கிளம்பிட்டானா வேற எங்க போனா? ஐயோ, என்ன சீஃப் கெஸ்டா வர சொல்லிருக்காங்க. சீஃப் கெஸ்ட்னா முதல்ல நான் போனோம். அது வேற இன்னைக்கு டாபிக். ஆஹா, கேட்கவே வேண்டாம். நேரம் தவறாதின்மை, பங்க்சுவாலிட்டி பத்தி நான் பேசணும். இப்போ உதாரணமா நான் போயிட்டு இருக்கேன் பாரு. கால் டாக்ஸில வேணா போங்களேம்மா. கால் டாக்ஸிக்கு இப்ப சொன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தாண்டி வருவான். ஐயோ, குடுத்தே இருக்க கூடாது காரை. ஹலோ, அண்ணி, இது ஒரு நிமிஷம் அண்ணி. அம்மா அம்மா, அண்ணி பதட்டமா பேசுறாங்கம்மா. பதட்டமாவா? ஹலோ அத்தை, அத்தை. என்னடி, என்னாச்சு சொல்லு, பதறாம சொல்லு. மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் அத்தை. வலியால துடிக்கிறாரு. உடனே வாங்க அத்தை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.